ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், அதே போல் ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. இப்போது இந்த பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இட்லி அரிசி இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு உளுந்து, 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு, 1 கைப்பிடி அளவு பச்சைப்பயிரும் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வரமிளகாய் வச்சுருக்கேன். இதை நல்லாவே காரமாக இருக்கும், அதனால் 4 வரமிளகாய் வச்சுருக்கேன். இதெல்லாம் நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா ஊறட்டும். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த பருப்பு அரிசி எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கிரைண்டர் இருந்துச்சுன்னா கிரைண்டர்லேயும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறேன். இது கூட பார்த்தீங்கன்னா பூண்டு 4 பல் சேர்த்திருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்து தண்ணி ஊற்றி 2 பேட்சாக நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். மாவு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலையும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து நம்ம தோசை ஊற்றி எடுத்தோம்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா மாவு திக்காக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அடை தோசை சுடுறதுக்கு வரும். இப்போ தோசைக்கல் சூடானதும் நம்ம அடை தோசை சுட்டு எடுத்துக்கலாம். மேலே எண்ணெய் ஊற்றிட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா அடை தோசை ரெடி ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. சீக்கிரம் நம்ம இது செஞ்சிடலாம். இட்லி தோசை மாவு இல்லாதப்போ இது சீக்கிரமாக குயிக்காக ரெடி பண்ணிடலாம். இது புளிக்கணும் அப்படின்னலாம் எதுவும் இல்லை. நம்ம மாவு அரைச்ச உடனே தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இது கூட சர்வ் பண்ணுறதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.